ஒரே அடியில் ஒருத்தர் கொல்ற அளவுக்கு வந்து வீரம் மிகுந்த ஒரு நபரா இவர் இருந்திருக்காரு. தீரன் சின்னமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கதையா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா, ஃபர்ஸ்ட் இவரோட அந்த பேர் வந்து எப்படி வருது அப்படின்ட்டுனா, அதாவது ஹைதர் அலியோட பையன் பேர் என்னது, திப்பு சுல்தான். இவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இவங்களோட அந்த கூட்டமைப்புல, அதாவது இவங்க ஆட்சி பண்றாங்கல்ல, அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வரி வசூலிக்கக்கூடிய முறை இருந்திருக்கும். வரி வசூலிக்க வருவாங்க. அப்படி அந்த வரி வசூலிக்க வரக்கூடிய இவங்களோட ஹைதர் அலி இவங்களுடைய ஆட்களை வந்து வழிமறித்து தீரன் சின்னமலை அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ட்டுனா, இவங்க வசூலிச்சுட்டு போற வரியை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். அப்போ இவர் வந்து ஹைதர் அலி எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் வந்து போராட்டமே பண்றாரு. அதாவது திப்பு சுல்தான் ஹைதர் அலி இந்த டீம் எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் வந்து போராட்டமே பண்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாதிரி மாறிட்டு வந்துருவாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் எதிர்ப்பு நிலைக்கு வரும்போது இவங்க நெருங்கிய நண்பர்களாவே ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தீரன் சின்னமலை அவர்களும் திப்பு சுல்தானும் ஒரு நட்பு பாராட்டியதாகவே சொல்லுவாங்க. அதுல நம்ம முன்னாடியே படிச்சிருந்த ஒரு கதை ஒன்று இருக்கும். அதாவது வேலுநாச்சியார் அவர்கள் வந்து ஸ்பை பண்ணாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்களை உளவு பார்த்து எப்போ ஒரு விஜயதசமி நாளப்போ பெண்கள் வந்து உள்ள வரலாங்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் போய் அந்த அட்டாக் எல்லாம் பண்றதுக்கு இது பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம். அது ரொம்ப எலாபரேட்டா போகும்போது நீங்க படிப்பீங்க. பட் சிம்பிளா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன, வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷை உளவு பார்த்து கரெக்டான நேரத்தை தேர்ந்தெடுத்து அடிச்சாங்க அப்படின்னு படிப்போம். அது மாதிரி தீரன் சின்னமலை அவர்களும் என்ன பண்ணிருப்பாருன்னா, பிரிட்டிஷ்க்கு உள்ளேயே வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பை சிஸ்டம் செட் பண்ணிருப்பாரு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பிரிட்டிஷ் வந்து தீரன் சின்னமலை அவர்களுக்கு தெரியாம கரெக்டா நம்ம போய் வந்து சஸ்பென்ஸா திடீர்னு போய் அங்க வந்து என்டர் ஆகுறோம், பெரும் படையோட போறோம், தீரன் சின்னமலையை பிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுல அவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த வர வழியில ஒரு காட்டுக்குள்ள வந்து கொரில்லா முறை தாக்குதல்ல போட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவார். இன்னொரு முறை மறுபடியும் இந்த முறை கண்டிப்பா வெற்றிங்கிற மாதிரி ரொம்ப சஸ்பென்சிவா கிளியரா பிளான் பண்ணி போகும்போது அங்க பார்த்தா தீரன் சின்னமலையோ அவங்க படை தளபதி யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தப்பித்து போயிருப்பாங்க. அப்ப தொடர்ந்து ஒரு 2-3 பொருள் அவர் வெற்றி பெறுவார். அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிக்க போய் இந்த மாதிரி நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஒரு ஸ்பை சிஸ்டம் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ணிருவாங்க அப்படின்ட்டு அவருக்கு எதிராகவே பயன்படுத்திடுவாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ஸ்பை சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காரு. அதன் மூலமாக பிரிட்டிஷ் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத தெரிஞ்சு அவனுக்கு முன்னாடியே ஆக்ட் பண்ணி அவனை வந்து வெற்றி பெறார். ஒரு தொடர்ந்து 2-3 போர் நம்ம படிப்போம். 801 803 அந்த மாதிரி அடுத்தடுத்து படிப்பு அதெல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருப்பாரு. பிரிட்டிஷ் அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவானா, அந்த ஸ்பை சிஸ்டம் பயன்படுத்தியே நீங்க வந்து இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வர சொல்லி, நல்லப்பன் சமயக்காரன் நம்ம படிப்போம், அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்க வர இல்ல வந்து இவன் அது இந்த அளவுக்கு எமோஷனலா நல்லா வந்து பில்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவர் சாப்பிடும் போது ஆயுதங்கள்லாம் வாங்கி பக்கத்துல வச்சிடறாரு. ஏன்னா பக்கத்துல ஆயுதம் இருந்தா கூட அது ஆபத்தா போயிடும் அப்படிங்கிறதுனால. அப்ப பிரிட்டிஷ் வந்து கைது பண்ண வந்துடுறாங்க. ஒரு கிடங்குக்குள்ள பதுங்கி இருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரன்னு உள்ள போயிட்டு பிரிட்டிஷ் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த இதை திறந்து விட்டு வந்துடுறாங்க. உள்ள வந்துடுறாங்க. பிரிட்டிஷ் எல்லாம் சுத்தி வளைச்சு பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்ட போது இவர் கோபமா வந்து அந்த நல்ல பண்ண அடிச்சிடறாரு. அங்கேயே வந்து நல்ல பண்ண அந்த காட்டி கொடுத்த வந்து இறந்து போயிடுறதா சொல்றாங்க. ஒரே அடியில் ஒருத்தர் கொல்ற அளவுக்கு வந்து ஒரு வீரம் மிகுந்த ஒரு நபரா இவர் இருந்திருக்காரு. கைதாயிடுறாரு.